கடலின் கோழி என்று அழைக்கக்கூடியவை ஜிலேபி மீன்கள். ஆறு, குளம், குட்டை, கண்மாய்கள் போன்ற நீர்நிலைகளில் அதிக அளவில் வாழ்கின்றன. சுவை மிக்கதாகவும் புரதச்சத்து நிறைந்ததாகவும் உள்ளதால் இதற்கு மீன் பிரியர்களிடம் நல்ல வரவேற்பு உள்ளது. ஆப்பிரிக்காவில் இருந்து வந்த இந்த மீன் இனங்கள் உலகம் முழுவதும் பரவி காணப்படுகிறது. இவை தற்போது ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள தேவிப்பட்டினம் பால்சலச்சந்தி கடலில் வளர்வதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்து உள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் கிராமத்தில் கடல் மற்றும் கடலோர ஆய்வுத்துறை மூலம் நாங்கள் மெரைன் ஃபீல்டு ரிசர்ச் ஃபெசிலிட்டியில் சில ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு வருகிறோம். அந்த ஆராய்ச்சியின் காரணமாக தேவிப்பட்டினம் கடற்கரையில் சில வாட்டர் சாம்பிள் அனாலிசிஸ்க்காக சில வாட்டர் சாம்பிள் கலெக்ஷனுக்காக ஈடுபட்டிருந்தோம். இது கடந்த மாதம் நவம்பர் டிசம்பர் அந்த மாதத்தில் சாம்பிளிங்கில் இருக்கும்போது தேவிப்பட்டினம் கடற்கரை ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய திலப்பியா ஃபிஷ்ஷஸ் நாங்கள் பார்க்க முடிஞ்சது. அப்போ எங்களுக்கு இது நன்னீரில் வாழக்கூடிய ஒரு மீன். ஆனால் எப்படி கடல் நீரில் 1-2 இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 20-30 மீன்கள் ஒரே இடத்துல கூட்டமாக இருக்கிறத பார்த்தோம். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அந்த மீன்களை எடுத்து அதனுடைய வளர்ச்சியின் தன்மை, அது என்ன மாதிரியான உணவுகள் அங்கே உட்கொண்டு இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தா அது கிட்டத்தட்ட மெரைன் என்விரான்மெண்ட்டில் வாழக்கூடிய அனைத்து வகையான தன் உணவையும் அது உட்கொள்கிறத நாங்கள் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் அது ஒரு ஆராய்ச்சியாக மேற்கொண்டு அதுக்கு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலாக அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தோம். திலேபி மீன் பல வகைகள் அழைக்கப்படும். அதாவது தமிழில் இது திலேபி கண்டை, ஜிலேபி கண்டை என பல விதமாக இதை சொல்லுவாங்க. இந்த மீன் ஆப்பிரிக்கா கண்டத்திலிருந்து உலகமெங்கும் பரவப்பட்டதான ஒரு ஆய்வுகளில் வெளிப்படுகிறது. மேலும் 20ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா மொசாம்பிக் திலப்பியா என்ற ஒரு வகை இந்தோனேஷியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து மலேசியா, இலங்கை மற்றும் இந்தியாவுக்கு சேர்ந்ததாக பல ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிடுகிறது. மேலும் இது சிச்சிலிட் வகை எனப்படும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தது. இந்த மீன் இனம் பார்த்திங்கன்னா ஒரு ஒடுங்கிய உடல்வாகு கொண்டதாக இருக்கும். இந்த மீன் ஈஸியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நன்னீர்லேயே ஆகட்டும் கடல் நீர்லேயே ஆகட்டும் பார்க்கும்போது இது ஒரு ஒடுங்கிய உடல்வாக இருக்கிறது நம்ம தெளிவாக பார்க்க முடியும். ஜனத்தொகைக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வேண்டியது ஒரு புரோட்டீன் சோர்ஸ் ரொம்ப முக்கியமானது ஃபிஷ் ப்ரோட்டீன்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஃபிஷ் ப்ரோட்டீனுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜிலேபி கண்டை, இந்த திலேப்பியா மீன்கள் ரொம்ப அதிகமான வழிவகுக்கிறது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வகை மீன்கள் உலகம் ஃபுல்லாகவே இதை கல்ச்சர் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. இது பொருளாதாரத்தில் எப்படி முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா 2010 2018க்குள்ள குளோபல் ப்ரொடக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உலக சந்தையில் இது ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருக்கு. 2010 2018 இடைப்பட்ட காலத்தில் 3.49 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ்லேருந்து 9.03 மில்லியன் மெட்ரிக் டன்ஸ் அளவுக்கு இதோடைய உற்பத்தி அதிகமாக இருக்குது. அப்படின்னா என்னென்னா இதுக்கான டிமாண்டும் அதிகமாக இருக்குன்றது தான் அர்த்தம். அப்படி பார்த்திங்கன்னா சைனா இது வேர்ல்டு டாப் ப்ரொடியூசர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. யூஎஸ்ஏ அதிகப்படியான இம்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குளோபல் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நன்னீர்லையா நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால இந்தியாவில் நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் இருக்குது இந்த திலேப்பியாவை வளர்க்குறதுக்கு. ஸோ இப்போ கரண்ட்டாக அரௌண்ட் 70,000 மெட்ரிக் டன்ஸ் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்குறோம். அதில் பார்த்திங்கன்னா 30 மெட்ரிக் டன்ஸ் ஃப்ரம் அக்வாகல்ச்சர் அண்ட் 40 மெட்ரிக் டன்ஸ் ஃப்ரம் வைல்டு கேச்சஸ், ரிவர், அப்புறம் லேக், இந்த மாதிரி இடத்துலேருந்து இன்லேண்ட் வாட்டர் பாடிஸ்லேருந்து, அதாவது நம்ம நன்னீர்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃப்யூச்சர் ப்ரொஜெக்ஷன் இன் இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா இதோடைய மார்க்கெட் 2032 2.1 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு தேவைகள் இருக்குது அப்படின்ற ஒரு கணிப்பு சொல்லுது.
ஸோ அதனால் வந்து நம்ம வளர்ந்து வரும் மக்கள் தொகைக்கான புரோட்டீன், அதாவது புரத சத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணுறதுக்கும், அப்புறம் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், இது எல்லாமே வந்து திலேப்பியாவில் அதிகமாக இருக்கிறதுனால அதோடைய நியூட்ரியன்ஸுக்காகவும் இதோடைய டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இந்த வகை திலேப்பியா வகை மீன்கள் வந்து உலக நாடுகள்லையும் சரி இந்தியாவிலும் சரி நல்ல டிமாண்ட் இருக்கிறதாக தான் நம்ம எக்கனாமிக் ஸ்கோப் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இந்த திலேப்பி மீன்கள் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டரில் தான் இது வந்து வாழக்கூடிய மீன். ஆனால் இதோடைய நேச்சர் என்னென்னா ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ்லேயும் வாழும். ரொம்ப வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்டில் ஈஸியாக தன்னை வந்து அதை அக்ளமடைஸ் பண்ணிக்கும். ஸோ அப்படி வந்து இந்த மீன் வந்து இப்போ சடனாக ஃப்ரெஷ் வாட்டருக்குலேருந்து மெரைன் வாட்டரில் இது அக்ளமடைஸ் ஆகியிருக்க வாய்ப்பு இல்லை. அது சிறிதளவு ஃப்ரெஷ் வாட்டர், அப்புறமா வந்து பிராக்கிஷ் வாட்டர், அந்த பிராக்கிஷ் வாட்டர்லேருந்து எஸ்யூரி, அப்புறம் இப்போ மெரைன் வாட்டர்லேயும் இது தன்னை வந்து அக்ளமடைஸ் பண்ணிக்குது. இது வந்து ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜெனரேஷன் இந்த வகை மீன்களுடைய, அதாவது அக்வாகல்ச்சர் பாண்ட்லேருந்து எதேச்சியாக எஸ்கேப் ஆகி ஆக்சிடென்டல் எஸ்கேப்னு சொல்லுவாங்க. அப்படி வந்து நம்மளுடைய ஆற்றுப்படுகையிலையும் குளங்கள்லேயும் மற்றபடி பிராக்கிஷ் வாட்டர் அதுலேயும் வந்து இந்த மீன்களுடைய இனப்பெருக்கம் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதோடைய நேச்சரே வந்து அதிக சலைனிட்டியை தாங்கி வாழக்கூடிய தன்மை கொண்டது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மொசாம்பிக் திலேப்பியா அப்படின்னு சொல்கிற ஒரு வகை மீன், அது பார்த்தீங்கன்னா இது அவள் வந்து 120 PPT வரைக்கும் தன்னுடைய வளர்ச்சிக்கு அது வந்து தாங்கக்கூடிய அளவுக்கு இருக்குது சலைனிட்டியில். ஆனால் என்னென்னா அந்த ரீப்ரொடக்ஷன் மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஹை சலைனிட்டியில் இருக்கும்போது அதோடைய இனப்பெருக்கம் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி சில ஆய்வுகள் தான் சொல்லுது. ஆனால் இந்த இனப்பெருக்கங்களும் அது அதற்குள்ளே நடக்கிற அந்த ஜெனடிக் மாடிஃபிகேஷன்ஸ் இதன் காரணமாகவும் வருங்காலங்களில் வந்து இது அந்த அளவுக்கான சலைனிட்டிலையும் உப்புத்தன்மையிலையும் அது வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஆராய்ச்சிக்கான ஒரு பெரிய ஒரு சவாலாக தான் நம்ம பார்க்குறோம். சுதந்திரத்துக்கு பிறகுன்னு பார்த்திங்கன்னா திலேப்பியா மீன்கள் வந்து 1959 பார்த்திங்கன்னா இதோடைய சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப என்விரான்மெண்ட்டுக்கு வந்து நிறைய இம்பேக்ட் இருக்குது அப்படின்ற காரணங்களால் வந்து 1959 வந்து இந்த ஃபிஷரிஸ் ரிசர்ச் கமிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று வந்து இதை பேன் பண்ணாங்க. பிறகு நாளடைவில் வந்து இதனுடைய தேவைகள் அதிகமாக இருக்கிறதுனாலையும் இது வந்து ஒரு ஒரு முறைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா நேஷ்னல் கமிட்டி சப் கமிட்டி அண்டர் நேஷ்னல் கமிட்டி ஃபார் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எக்ஸாட்டிக் அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சப் கமிட்டி இருக்குது. அதாவது வெளிநாடுகளில் இருந்து நம்ம நாட்டுடைய தேவைக்காக சில வந்து மீன்களை வந்து நம்ம இறக்குமதி பண்ணலாம். அது ஆராய்ச்சிக்காகவும் இருக்கலாம், சில மெடிக்கல் சம்மந்தப்பட்டதுக்காகவும் இருக்கலாம், சில ரெக்ரேஷனுக்காகவும் இருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து சில கைட்லைன்ஸ் கொடுத்து இந்த சப் கமிட்டி வந்து அதுக்கு அப்ரூவல் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த திலேப்பியா மீன்கள் வளர்க்குறதுக்கு சில ப்ரைவேட் ஃபார்மர்ஸ் அவங்களுக்கு வந்து சில கட்டுப்பாடுகளோடு அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக எம்பிடா என்று சொல்லக்கூடிய வந்து நம்மளுடைய மெரைன் ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அவங்களுக்கு கீழே வரக்கூடிய RGCA அப்படின்ற ராஜீவ்காந்தி சென்டர் ஃபார் அக்வாகல்ச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு இவங்க லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்னா நீங்கள் வந்து இந்த திலேப்பியா மீன்களுடைய ப்ராபகேஷன், அதோடைய வளர்ச்சி, அதோடைய ஆராய்ச்சி அப்படி இப்போ அதில் வந்து ஈடுபட்டு அதில் வந்து ஒரு முறைப்படுத்தி ஒரு ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு முறைப்படுத்தி அந்த ஒரு டெக்னிக்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இவங்க இந்த சப் கமிட்டி நான் சொன்ன மாதிரி நேஷ்னல் கமிட்டி ஆன் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸ் அக்வாட்டிக் ஸ்பீஷீஸ் இவங்க வந்து ஒரு முறையான சில கைட்லைன்ஸை கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி தான் இப்போ நிறையா வந்து
ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ரெகுலராக சர்வேலன்ஸ் பண்ணுவாங்க ஃப்ரெஷ் வாட்டரில் என்ன மாதிரியான அவுட் பிரேக் ஏதாவது இருக்கா, திலேப்பியா தவிர மற்ற எக்ஸாட்டிக் ஸ்பீஷீஸும் ஏதாவது வந்து இங்கே அதிகமாக இருக்கா அப்படின்றதையும் அவங்க சர்வேலன்ஸ் ரெகுலராக பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அதாவது காம்படிஷன்னா நம்ம நாட்டில் இருக்கிற நேட்டிவ் மீன் இனங்களோட இந்த மீன் இனங்கள் வந்து உணவுக்காக அப்புறம் இருப்பிடத்துக்காக, இது ரெண்டு தான் மெயின், உணவு இருப்பிடம், இது ரெண்டுத்துக்காக அது வந்து அதிகமான இனப்பெருக்கம் திலேப்பியா ஆகிறதுனால நம்ம நேட்டிவ் ஸ்பீஷிஸ் வந்து பாதிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கான ஆராய்ச்சிகளும் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த திலேப்பியா மீன்கள் வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கோ அங்கெல்லாம் வந்து ரொம்ப இன்டென்சிவாக நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது தான் நம்ம மீன் இனங்கள் நேட்டிவ் ஸ்பீஷிஸ் என்னென்னலாம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். கண்ட்ரோலிங் மெஷர்ஸும் நம்ம நிறைய பண்ணலாம். ஸோ நம்ம நாட்டில் இருக்கிற நேட்டிவ் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த நேட்டிவ் ஸ்பீஷீஸை வந்து நம்ம காப்பாற்றணும், நம்ம வந்து முறையாக வந்து கன்சர்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரெட் திலேப்பியாவுடைய ஸ்ப்ரெட்டு அது வந்து நன்னீர்லேயே ஆகட்டும் உப்பு நீர் ஆகட்டும் இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது இதுதான் ரைட் டைம். நமக்கு அது முன்னெடுப்புகள் கட்டாயம் பண்ணி ஆகணும். மீனவர்களுக்கு வந்து இந்த திலேப்பியாவை வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் வந்து கல்ச்சர் பண்ணுற அவங்களுக்கு வந்து பல ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வந்து பல சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. இதை முறையாக வந்து எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கும்போது இது வந்து ஒரு நல்ல விஷயம். இந்த திலேப்பியா கல்ச்சரை வந்து கவர்மெண்ட் கைட்லைன்ஸ் படி அதை பண்ணும்போது அது வந்து ஒரு நல்ல அவங்களுடைய வருமானத்திற்கு வாழ்வாதாரத்திற்கு வந்து ரொம்ப நல்ல விஷயம்தான். ஆனால் வைல்டு கேட்ச் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ வந்து ஃப்ரெஷ் வாட்டர்லேயே வந்து நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. நேட்டிவ் ஃப்ரெஷ் வாட்டர் அதாவது நன்னீரில் வாழக்கூடிய நம்மளுடைய நேட்டிவ் ஃபிஷ்ஷஸ் வந்து நிறைய குறைஞ்சிட்டு இருக்கிறதா நிறைய ஃபிஷர்மேன் வந்து அடிக்கடி சொல்கிறத கேட்டிருக்கோம். ஆராய்ச்சிகளும் நிறைய அதை வந்து பற்றி கட்டுரைகள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த மீனவர்கள் கடலுக்கு போயோ இல்லை நன்னீருக்காக ஆற்றில் வந்து மீன் பிடிக்கும் போதோ அவங்க வந்து இந்த நேட்டிவ் ஸ்பீஷீஸ் வந்து அவங்களுக்கு கேட்ச் கம்மியாகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பு தான். கல்ச்சருன்னு பார்க்கும்போது ஒரு நல்ல முன்னெடுப்பு. வைல்டுலன்னு பார்க்கும்போது இது நம் நாட்டு மீன் இனங்களுக்கான ஒரு பெரிய காம்படிஷனாக இருக்கிறதுனால மீனவர்களுக்கு அந்த கேட்ச் கிடைக்காம போகிறதுனால நம் நாட்டுடைய மீன் இனங்களை வந்து கிடைக்காம போகிறதுனால ஒரு பெரிய பாதிப்பு தான். அதுவும் இப்போ மெரைனில் வந்து நாங்கள் பார்த்த மாதிரி இந்த தேவிப்பட்டினம் வாட்டர்ஸில் இருந்தது மாதிரி இன்னும் அது வந்து மெரைன் என்விரான்மெண்ட்டில் நிறைய அடாப்ட் ஆகிடுச்சுன்னா நம்மளுடைய மெரைன் ஸ்பீஷீஸும் மீனவர்களுக்கு வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ஃபிஷிங்க்கு போவாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சி கேள்வியாக தான் இருக்குது.